நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், ஏற்கனவே விசாரணை தொடங்கிவிட்ட நிலையில் மீண்டும் 8வது ஒரு தனிப்படை குழு என்பது இணைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? மேலும் இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மை என்னவாக இருக்கிறது? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக ஏற்கனவே அவர் மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில நேற்றைய தினம் 7 தனிப்படைகளாக மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு கோணங்களில் அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அவர் ஜெயக்குமாரிடம் பணி செய்த ஊழியர்கள், அந்த தோட்டத்தில் இருந்த பணியாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் நேற்றைய தினம் விசாரணை மேற்கொண்ட நிலையில இன்றைய தினம் குடும்பத்தார் உள்ளிட்டவரிடம் விசாரணை நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் அந்த கடிதங்கள், அதாவது 2 கடிதங்கள் ஏற்கனவே காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த கடிதங்கள்ல பல்வேறு பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களில் உள்ள நபர்களை தனித்தனியாக விசாரிப்பதற்கு திட்டமிடப்பட்ட நிலையில அந்த கூடுதலாக தனிப்படை தற்போது அமைக்கப்பட்டு அந்த விசாரணையை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 8 தனிப்படை போலீசாரும் பல்வேறு பகுதிகளில் விசாரணையை தொடர்ந்து நடத்துவார்கள் எனவும், நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் எனவும் ஏற்கனவே மாவட்ட காவல்துறை தரப்புல ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அந்த குழு பல்வேறு பகுதிகளில் தொடர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தடய அறிவியல் துறை மூலம் கிடைக்கப்பட்டிருந்த தடயங்கள் மற்றும் அந்த மருத்துவமனையில ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த உடற்கூறு ஆய்வுக்கான அறிக்கை உள்ளிட்டவைகளை வைத்து தொடர் விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நபர்கள், குடும்பத்தார் மற்றும் அந்த பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் தொடர் விசாரணையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.